அனைவருக்கும் வணக்கம். ஓசூர் பஸ் ஸ்டாண்ட் பற்றிய நிலவரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது ஓசூர் மாநகராட்சி கட்டணமில்லா கழிப்பறையின் நிலைமை இப்போது இருக்கிறது நிலைமை. தயவு செய்து இந்த கழிப்பறையை பாருங்கள். பார்த்துவிட்டு உங்கள் கமெண்ட்டை இந்த வீடியோவில் போடுங்கள். இது நம்ம கழிப்பறையின் குப்பை தொட்டியின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று, கட்டணமில்லா யூரினல்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இதுதான் எப்படின்னு சொல்லிட்டா, நம்ம அந்த டாய்லெட்டில் டேப்பில் தண்ணி வந்துனே இருக்கும், டேப்பும் இருக்காது, அது உள்ளே நம்ம குடிச்சிக்கலாம். ப்ளஸ்ஸு அந்த டோருக்கு தாழ்பா லாக்கே இல்லாமல் யூஸ் பண்ணணும். அதுதான் இப்போ இருக்கிற ஓசூர் பஸ் ஸ்டாண்டுடைய கட்டணமில்லா கழிப்பறையின் நிலைமை. டேப் அங்கே விழுந்துக்கிறது. அதே போல் எது வேணால் எழுதிக்கலாம் நம்ம. சரி, அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு பார்த்தா, அந்த ஹேண்ட் வாஷின் நிலைமை, ஹேண்ட் வாஷில் டேப்பே இருக்காது. அதனோட மேலே அவுட் சைடில் இங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், கட்டணமில்லா கழிப்பறையை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் உதவணும். ஓகே, இது 2010 திறப்பு விழா நடத்தப்பட்டது. இப்போ 2026 கடந்த 16 வருஷத்தோடைய இப்படியெல்லாம் இருக்குது. தயவுசெய்து பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ எவ்வளோ வரைக்கும் எப்போ வரைக்கும் சரியாகுதோ அப்போ வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம பெங்களூர் பஸ் வர்ற இடத்துல ஃபுல்லு தண்ணி ஒழுங்கினே இருக்கும். மேலே டைரெக்டாக நம்ம ஆகாயத்தை பார்க்கலாம் பாரு. ஸோ இதுதான் இந்த இப்போ இருக்கிற ஓசூர் பஸ் ஸ்டாண்டுடைய நிலைமை. இதை பார்த்துட்டு இந்த வீடியோவை தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் பகிருங்க. இந்த ஓசூர் பஸ் ஸ்டாண்டு கடந்த 2007 இதை நம்ம அடிக்கல் நாட்டி 2010 இதை திறப்பு விழா நடத்தினாங்க. கடந்த 16 வருஷத்தில் ஓசூர் பஸ் ஸ்டாண்டுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. வாழ்த்துக்கள்.